அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு ஜூலை மாத ராசி பலன்கள். இந்த ஜூலை மாதத்தினுடைய கிரக நிலைகளை முழுவதுமாக பார்ப்போம். அப்படி பார்க்கும் பொழுது செவ்வாய் பகவான் ரிஷபத்தில் அமர்ந்திருக்கார். சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 4ஆம் தேதி ஜூலை 4ஆம் தேதி கடகத்திலிருந்து சிம்மமனைக்கு பயிற்சியாகிறது. அங்கே கேதுவோட இணைய இருக்கிறது. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்களினுடைய பிடியில் தான் எல்லா கிரகங்களும் சிக்குண்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். கடகமனையில் வக்ரமாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் மீண்டும் மிதுனத்துக்கு வக்ரமாக செல்கிறார். அதாவது ஜூலை மாதம் 7ஆம் தேதி, ஜூலை மாதம் 24ஆம் தேதி புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது. ரைட். சனி பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வக்ர நிலைக்கு அடைகிறார். எப்போ? ஜூலை மாதம் 27ஆம் தேதி. அப்போது இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு இந்த மாதம் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எந்த மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த மாதம் உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீனராசி அன்பர்களே, ஜூலை மாதம் என்ன பலன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடத்துல, அதாவது உச்ச பலத்தோட வலிமையாக உட்கார்ந்துருக்கார். ராசிநாதன் வலிமை பெறுகிறது. ராசிநாதன் ராசியை பார்க்கிறார். ராசியில் சனி பகவான் உட்கார்ந்திருக்கார். சனி பகவான் அமர்ந்திருக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு 7.5 சனியில் ஜென்ம சனியாக இருக்கும். அப்போ என்னாகும்? சந்திரன் மேலே சனி உட்கார்ந்திருக்கார், விரையாதிபதி உட்கார்ந்திருக்கார், மனம் விரயமாகும், குழப்பம் இருக்கும். அதாவது ஒரு மாதிரியான ஒரு அலைச்சல் திருச்சல், டென்ஷன், ப்ரெஷரோடு இருக்கக்கூடிய தன்மை இப்படி எல்லாம் இருக்கும். இப்போ ராசிநாதன் பார்க்குறார், சமப்படுத்தப்படுகிறது. அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷரோடு இருக்கக்கூடிய இந்த மீனராசி என்பர்கள் இப்போ சமப்படுத்தப்படுகிறீர்கள். அதாவது குழப்பத்திலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. முதலில் பாவத்துவம், முதலில் குழப்பம், முதலில் ஒரு மாதிரி அழுத்தமாக இருக்குது, பிடிக்கல, ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, இது செய்யலாமா வேண்டாமா, கடைசியில் ஒரு டிசிஷன் எடுத்துருவீங்க. அப்போது முதலில் குழப்பி விட்டு அதுக்கப்புறம் ஒரு தெளிவான டிசிஷன் எடுக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும். குரு பார்க்கிறார், ஒரு நல்லவன் பார்க்கிறார். கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரரான குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறார். பெரிய கெடுதல் ஒன்றும் ஏற்படுத்த போவதில்லை. குல தெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக இந்த மீனத்துக்கு அவசியம். ஏன் சொல்கிறேன்னா, குரு என்கின்ற கிரகம் 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் உங்கள் ராசியை பார்க்குறார். எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும், மன சங்கடங்கள் இருந்தாலும் இந்த மாதம் ஒரு தடவை உங்கள் குல தெய்வத்துக்கு சென்று உங்கள் பிரார்த்தனை வச்சுட்டு வாங்க. எல்லாமே சரியாக போடைய அமைப்புங்கிறது பரிபூர்ணமாக இருக்கிறது. அதனால் இந்த மீனராசி என்பர்கள் 7.5 சனி ஜென்ம சனி அப்படி இப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இல்லை. ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் மனசு தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலகீனம். அப்படின்னா சந்திரன், அதுவும் அந்த சந்திரன் உங்கள் ராசியில் உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் ஒரு ராகுவோடு சேர்ந்துருக்கு, ஒரு பாவ கிரகங்களின் தொடர்பில் இருக்குது அப்படின்னா ஒரு குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். மற்றபடி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் குறிப்பாக இந்த மீனராசி என்பர்கள் உங்களுக்கு ஒரு சூரிய தசை நடந்து கொண்டிருக்கிறதோ அல்லது சூரிய புத்தி அல்லது சுக்கிர புத்தி இந்த மாதிரி ஏதாவது நடந்துட்டு இருந்ததுன்னா கொஞ்சம் மன அழுத்தம், தேவையில்லாத கடன், நோய் எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயத்துக்கு போகாமல் இருப்பது நல்லது. யாரெல்லாம் சூரிய புத்தி ஓடிக்கொண்டிருக்கின்றவர்கள், சுக்கிர புத்தி ஓடிக்கொண்டிருக்கின்றவர்கள் கொஞ்சம் கவனம், எல்லா விதத்திலும் கொஞ்சம் கவனம். ஏன்னா 6ஆம் அதிபதியினுடைய புத்தி 8ஆம் அதிபதி புத்தி நடக்கும்போது மனம் கொஞ்சம் சங்கடப்படும் அப்படிங்கிற அமைப்புக்கு ஏற்ப. குடும்பம் எப்படி சார் இருக்குது? குடும்பாதிபதி தனக்கு 2ல் இருக்குது. பணத்தில் ஏதாவது கஷ்டம் இருக்குமா? இல்லை. பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் கவனம், அவ்வளோதான்.
இப்போ போய் நான் சொந்த தொழில் செய்ய போகிறேன், பணத்தை எதையாவது இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், கொஞ்சம் யோசிக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் மனசில் வச்சுக்குங்க. ஒரு புள்ளி வச்சுக்குங்க, ஒரு புள்ளி வச்சு கோலம் போடுங்க. அதுக்கப்புறம் அதாவது யோசனை இல்லாமல் செய்து விட வேண்டாம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்குங்க. இந்த மீனராசி என்பர்கள் 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கார். சுகஸ்தானாதிபதி வலிமையாக இருக்குது. சார் நான் ஒரு வீடு வாங்கணும், இடம் வாங்கணும்னு ஆசைப்படுறேன், இந்த காலகட்டம் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்கலாம், வாங்குவதற்கு எந்த தடையும் இல்லை. அங்கே புதன் வக்ரமாக இருக்கார். டாக்குமெண்ட்டுக்கு காரகிரகமான புதன் வக்ரமாக இருக்கும்போது டாக்குமெண்ட்டில் ஏதாவது வில்லங்கம் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய இடத்தை உங்கள் கண்ணு முன்னாடி காமிச்சுட்ரும். நீங்கள் அதை எப்போ வாங்குறீங்க, இடத்த வாங்குற, நிலத்தை வாங்கினா கண்டிப்பாக அலசி ஆராய்ந்து வாங்க வேண்டும் என்பதை மட்டும் மனதில் பதிய வைத்தால் போதுமானது. 5ஆம் இடம் வலிமையாக இருக்குது. 5ஆம் இடம் வலிமையாக இருக்கும்போது உங்களுடைய பூர்வீகம் வலிமையாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ பூர்வீகம் வலிமையாக இருக்குது, குலதெய்வம் வலிமையாக இருக்குது. அப்புறம் என்ன, அப்பா உங்களுடைய அப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறார், ஏதோ ஒரு வகையில் ஒரு நல்லது செய்ய நடக்க இருக்கிறது. தாய் தகப்பனுடைய அனுகிரகம் என்பது இந்த மாதம் பரிபூர்ணமாக இருக்கிறது இந்த மீனராசி என்பவர்களுக்கு. 6ஆம் இடம் கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கை குறிக்கக்கூடிய 6ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் உட்கார்ந்திருக்கார். சுக்கிரனுங்கிறது யார்? 8க்குரியவன், அட்டமாதிபதி, வலிவேதனை கொடுக்கக்கூடியவன் 6ல் உட்கார்ந்துருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? வலிவேதனை கொடுக்கக்கூடிய எந்த ஒரு நிகழ்வுக்கும் செல்லக்கூடாது. சண்டை போட்டிங்கன்னா சண்டை பெருசாகும். கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போயிடக்கூடாது. அப்போ கடனை அதிகப்படுத்தி விட்டுரும். வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸ் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்துக்குள்ளே போயிடக்கூடாது. ஏன்னா 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போ பெருசாக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கிறோம். சுக்கிரன் கேதுவோடு சேர்ந்துருக்கு. இந்த காதல் இந்த மாதிரி இதில் போனீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு தொந்தரவு கொடுக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. அப்போ கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களை ஏமாற்றிடும். சுக்கிரன் 6ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். காதல் காரக கிரகமான சுக்கிரன் 6ல் இருந்து அங்கே கேதுவோடு சேர்ந்துருக்கு. அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணுவதற்கு ரெடியாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ கலக்கிற காரக கிரகம் அதே சுக்கிரன் தான். சுக்கிரன் கேதுவோடு இருக்குது. அப்போ மனைவி கணவன் சண்டை போடக்கூடாது. சண்டைக்குள்ளே போனீங்கன்னா பெருசாக்குன்னு அர்த்தம். அதுவும் உங்களுக்குள்ள சண்டை வருதோ இல்லையோ 3ஆம் நபர்களால் சண்டை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா கேதுங்கிறது அந்நியர்கள். அப்போ என்ன சொல்ல வர அப்படின்னா, நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே போகக்கூடாது. பாசிட்டிவ் விஷயத்துக்குள்ளே அன்பு, பாசம் இதை கொடுங்க. நீங்கள் அன்பு பாசத்தை கொடுத்தீங்கன்னா அன்பு பாசம் ரிட்டர்ன் வரும்னு அர்த்தம். நீங்கள் சண்டைக்கு போனீங்கன்னா சண்டை அதிகப்படுத்தும்னு அர்த்தம். ஏன்னா சந்திரன் மறைக்கப்படுகிறது, மனம் மறைக்கப்படுகிறது. என்றைக்கோ நடந்த பிரச்சனை அதை இப்போ இன்றைக்கி கிளப்பி விட்டுரும். அப்போது மீனராசி என்பவர்களுக்கு குரு ராசிநாதன் வலிமையாக இருக்குது, நீங்கள் வலிமையாக இருக்குது. அப்போ நீங்கள் எதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே போகக்கூடாதுங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார். நல்ல அமைப்பு தான். அதான் சொன்னேன், தாய் தகப்பன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமையப்பெறும். இந்த அரசு சார்ந்த விஷயங்கள், அதிகாரங்கள், பெரிய மனிதர்களின் தொடர்புகள் ஒரு சில இந்த மீனராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும். பதவி உயர்வு கிடைக்குமா சார் இந்த காலகட்டம்? நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா 10ஆம் அதிபதி உச்சமாக இருக்கார், வலிமையாக இருக்கார். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும், இடமாற்றம் கிடைக்கும். எது கிடைத்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம் மீனராசி என்பர்கள். இந்த கோபப்படுறது, ஆக்ரோசப்படுவது முற்றிலுமாக தவிர்க்கணும். ஏன்னா விரையாதிபதி உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்கார். ஒன்று, மனதை மறைத்து சில விஷயங்கள் ஏதாவது செஞ்சு விட்டுரும். அப்போ நீங்கள் கோவப்பட்டுருவீங்க. அப்போ கோவப்பட்டு அவசரப்பட்டு வேலை விட்டீங்கன்னா இன்னொரு தடவை வேலை கிடைப்பதற்கு ஒரு 2 மாதம் 3 மாதம் எடுத்து உங்களுக்கு மனம் ஏதோ ஒரு வகையில் ஒரு கஷ்டத்தை கொடுக்கும். அப்போது வேலை மாறணும் அப்படின்னா இன்னொரு வேலையை அமைச்சிக்கிட்டு தான் மாறணும். இதை மட்டும் ஆழமாக மனசில் வச்சுக்குங்க மீனராசி என்பர்கள். ஒவ்வொரு மாதம் நான் சொல்வது, மீனராசி என்பர்கள் அவசரப்பட்டு வேலையை விட்டு அதுக்கப்புறம் தேடக்கூடாது. அப்படி மாறணும்னா இன்னொரு வேலையை அமைச்சிக்கிட்டு தான் மாறணும். இதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஜென்ம சனி முடிகிற வரைக்கும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க.
குரு 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால கடவுளினுடைய அனுகிரகம் உண்டு. குழந்தைகள் ஆசைகள் நிறைவேற்றுவதற்குண்டான முயற்சியில் அந்த குழந்தைகளுக்காகத்தான், அந்த குழந்தை அப்படிங்கிற அந்த விஷயத்துக்காக தான் உங்களுடைய அந்த முயற்சி, தன்னம்பிக்கை இதெல்லாம் கிடைக்கும். அப்போ குழந்தைகளுக்காகவே நான் இருக்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த குழந்தைகள் அப்படிங்கிறது இந்த மாதம் பரிபூர்ணமாக இருக்கிறது. குழந்தை பாக்கியம் இல்லாத மீனராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய அமைப்பு பரிபூர்ணமாக இருக்கிறது. எவ்வளவு கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க, அந்த கஷ்டங்கள் எல்லாம் குழந்தைகள் மூலமாக, குழந்தை நலத்தின் மூலமாக இது நல்லபடியாக அமையும். இயற்கையாகி இறைவன் கொடுத்த அனுகிரகம். உங்கள் குலதெய்வத்தை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் மீனராசி என்பவர்கள். வேறு எதுவும் வேண்டியதில்லை. சார் வெளியூர் வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்பு இருக்கா? அதெல்லாம் எந்த தடையும் இல்லை. ஏன்னா ராகு 12இல் இருக்கார். அப்போ வெளியூர் வெளி மாநிலம் அந்நிய தேசத்துக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு உண்டு. ஒரு சிலருக்கு அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்கும். 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை செய்யக்கூடிய தன்மையும் ஒரு சில மீனத்துக்கு இந்த மாதம் இருக்கும். ஆனால் அதுக்குண்டான அந்த பணவரவு கண்டிப்பாக உண்டு. பொருளாதார மேன்மையில் எந்த குறைபாடும் வைக்கப் போவதில்லை. அகம் சார்ந்த விஷயத்தில் மட்டும், மனசு சார்ந்த விஷயத்தில் மட்டும் பாசிட்டிவ் தான் நினைக்கணும் இந்த மீனராசி அன்பர்கள். இடம், நிலம், வீடு, வண்டி, வாகனம் வாங்குவதற்கு தடையில்லை. ஏற்கனவே சொன்ன மாதிரி அதில் எந்த தடையில்லை. டாக்குமெண்ட் மட்டும் பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது பார்த்துக்குங்க. வேலை மாறணும் அப்படின்னா இன்னொரு வேலையை அமைச்சிக்கிட்டு தான் மாறணும். இதில் மாற்று கருத்து இல்லை. முதலீடுகளில் ஆர்வத்தை செலுத்துங்கள். அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில், ஃப்யூச்சருக்காக இன்வெஸ்ட்மெண்ட்டில் சேமிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் மீனராசி அன்பர்கள். இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஜூலை மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாத்துக்கும் ஒரே பலன் அப்படின்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும், தசாபுத்தியும் வேறுபடும். அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறுபடும். ஒரு துல்லிய பலன், உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியத்தில் இருக்குது, எந்த டிகிரியில் இருக்குது, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த வருடம் சொந்த தொழில் செய்வதற்குண்டான விதி கொடுப்பினை இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், எப்போ இந்த வருடம் 2026 திருமணம் நடக்கும், எப்போ எனக்கு இடமாற்றம் கிடைக்கும், எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவுக்கு பக்கத்தில், அதாவது அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.